கோல்டி ராஜர்னு ஒருத்தர் பைலட் உலகத்துக்கே ராஜாவா இருந்துட்டு அவருக்கு அந்த இதெல்லாம் சலிச்சு போனதுக்கு அப்புறம் ஒன் பீஸுங்கிற அவர் சமாளிச்ச எல்லாத்தையும் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு அவரா வந்து மெரைன் குரூப்ல சிக்கி இறந்து போறாரு. அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பைரட்ஸ் தான் தெரிஞ்சானுங்க. அதுலயும் வித்தியாசமா டிராகன் ஃப்ரூட்டுங்கிற ஒரு அதிசய பழத்தை திண்ட இந்த கதையோட கதாநாயகன் அதை எடுக்கிறதுக்காண்டி மேற்கொண்ட பயணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். ஸோ இப்போ வாங்க செகண்ட் எபிசோடு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தா தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ அப்பதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அந்த ஹைப்புங்கிற பட்டன் தட்டி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு சஜஸ் ஆகும். இப்போ அங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல சின்ன வயசு ஹீரோவை தான் காட்டுறானுங்க. அவனுக்கு கிடைச்ச பவர் எல்லாத்தையும் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தம்பி இந்த இடத்துல இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு எந்த சேரும் இல்ல, சோ நீ வெளியே போய் விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்னால இப்ப என்ன வேணா பண்ண முடியும், இப்ப நான் ரொம்ப பலமா இருக்கேன், அந்த டிராகன் ஃப்ரூட் எனக்கு நிறைய பவர் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லல. அது என்னதான் பவர் கொடுத்துருந்தாலும் நல்ல வழியில பயன்படுத்தப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவனு சரின்னு சொல்லிக்கிறான். அப்பதான் அந்த இடத்துக்கு சாங்ஸ் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இன்னும் நானும் வரேன், உங்க கூட எப்படியே சேர்ந்துக்கிறேன், என்னையும் சேர்த்து கூட்டு போங்க, நிறைய இடத்தெல்லாம் ஃபில் பண்ண மாட்டேன், கொஞ்சம் இடத்துல தான் படுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவன் வந்து சொல்றாங்க, உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது தம்பி, அது பெரிய இடம், அது ரொம்ப ஆபத்தானது கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நான் திரும்பி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நாமி கார்கிட்ட இருந்து எடுத்த அந்த பெட்டி ஓபன் பண்றதுக்காண்டி ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனால முடியல. அதுக்கு இடையில நம்ம லூஃபியோ குரங்கு சேட்டை பண்ணிட்டு இவளை கடுப்பேத்த அவ தட்டி விடுவாளா. அப்ப அந்த கேப் பறக்கிற நேரம் பார்த்து அதை போய் பிடிச்சிக்கிறான். பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணு, ஆனா என் தலையில மட்டும் கை வைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அந்த இத்து போன வாழத்தாருக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஒருத்தவங்களோட குப்பை இன்னொருத்தவங்களுக்கு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க போற சண்டையில ஜோரம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் போராடி நாம அதை ஓபன் பண்ணல. இவங்க எல்லாம் உட்காந்து பாக்குறானுங்க. அப்ப ஜோரம் சொல்றான், இந்த வைடூரியனுக்கு நினைச்சா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இது அதை விட ரொம்ப பொக்கிஷமானது, இதுதான் கிராண்ட் லைனோட மேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சோ அவளும் பொலி போட்டு விதக்கலாம். என்னன்னா ஒரு 4 இடம் இருக்கு, அதாவது ஈஸ்ட் வைன், வெஸ்ட், நார்த்து, சவுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில போறது தான் ரெட் கேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவுல போறது தான் இந்த கிராண்ட் லைன். இதுல தான் நிறைய பொக்கிஷம் வைடூரியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். கோல்டி ராஜர் புதைச்சு வச்ச அந்த பொன் பீஸும் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துல நிறைய பட்டாசா வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாம் வானத்துல போய் வெடிச்சு அப்படி கீழே வருமா. இவங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்கையில மயக்கம் போட்டு விழுகிறானுங்க. லூஃபி மட்டும் மயங்கிறதுக்கு முன்னாடி அந்த மேப்பை தூக்கி முழுங்கிடுறான். தூரத்துல காட்டினாக்கா பக்கியோட ஷிப் வந்துகிட்டு இருக்கு. கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா இவங்க எல்லாம் மயக்கமாயி ஒரு டப்பாக்குள்ள இருக்கானுங்க. இவங்க எல்லாத்தையும் எழுப்புனதுக்கு அப்புறம் யார் அவங்க எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இவங்க மெரினா இருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி மெரினா இருந்தாங்கன்னா நம்மள என்ன கொண்டிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஜோரோவோட கத்தி எடுத்துட்டாங்க. இன்னும் இவங்க லாமியோட எல்லா பொருட்களும் எடுத்துட்டானுங்க. நம்ம பயலோ தலைந்த ஹேட் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியா நாமி கத்துறா. அப்ப கிராண்ட் லைன் மேப் அவங்களோட போயிருச்சா அப்படின்னு சொல்லல. இல்ல 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 என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நிம்மதிப்படுத்துறான். அப்படியெல்லாம் ஓப்பனா இருக்கு. அந்த இடம் பார்க்க சர்க்கஸ் மாதிரி இருக்கு. எல்லாரும் சத்தமா போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, கட்டி போட்டிருக்கானுங்க. பாவம் எல்லாம் ரொம்ப நாள் அங்கேதான் இருப்பாங்க போல. அப்பதான் அந்த இடத்துக்கு பக்கி வரான். வந்ததுக்கு அப்புறம் என்னடா உதவாக்காரங்களா, நீங்க தான் அந்த இதை தூக்கிட்டு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில, உதவாக்காரங்களா நாங்களா, நான் தான்டா மங்கிட் லூஃபி, நான் தான் கடை குறைங்க ராஜாவாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லூஸ் கிராண்ட் லைன்ல சுத்தி எல்லா தலை சிறந்த பைரட்ஸுமே எனக்கு ஒரு நாள் வேலை பார்த்தவனுங்க தான். எல்லாருமே உதவாக்காரங்கன்னு அடிச்சு பத்தி விட்டவனுங்க. ஆனா நீ இவ்வளவு பேசுறது எனக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம பக்கி வந்துட்டு கத்தி எடுத்துட்டு அப்படியே கொல்லலான்னு பாப்பானா. அப்பதான் நம்ம நாமி சொல்றா, உனக்கு தேவையான கிராண்ட் லைன் மேப்பை விட நிறைய பொக்கிஷம் ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பானா. அதை அப்படியே நம்ம ஹீரோட்ட இருந்த அந்த கேப்பை தட்டி விட்டு அவ அப்படியே ஓடுறா. நம்ம ஹீரோ அதை பிடிச்சி இழுப்பானா. அதை பார்த்துட்டு இவன் நீ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். நாமி வெளியே வருவா. வந்து பார்த்தாக்கா அந்த இடத்தையே அழிச்சு வச்சிருக்கானுங்க அந்த குரூப். அப்படியே 2 பேரும் பிடிச்சி நாமி இழுத்துட்டு போறானுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் என்னடா அந்த ஊரை அழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லல. அப்பதான் சொல்றான், இவங்களை அடிச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி என்னமோ பண்ண போறாங்க போல. இங்கிட்டு நம்ம கோபியோ அந்த மெரின் குரூப்ல சேர்ந்துட்டான் போல. ராஜர் வந்துகிட்டு இருப்பாரா. அங்கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி அவனுங்க வந்து எடுத்துட்டு போனது வந்துட்டு ரொம்ப இதா போச்சு, நாங்க அசந்த நேரத்துல வந்து எடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம நாமி வந்துட்டு அதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அங்கிட்டு ஜோரோ சொல்றான், சீக்கிரம் கலர்ச்சித்தோட எவ்வளவு நேரம் தான் இதே இடத்துல நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லல, அதுக்கெல்லாம் டைம் ஆகும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம லூஃபி கத்துற மாதிரி கேக்குது, அந்த மேப் எங்கடா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ வந்துட்டு பேச்ச எடுக்க மாட்டான். அப்பதான் நம்ம ஹீரோ தலையில இருக்கிற அந்த கேப்பை பார்த்து
பார்த்துட்டு இதை வச்சிருந்த எனக்கு நல்லாவே தெரியும், அவன் தானே அந்த சிவப்பு முடி இருக்கிற ஷாங்க்ஸ், அவன் கண்ணில் கூட 3 கோடு இருக்குமே, அவன் தானேன்னு சொல்லல. உங்களுக்கு எப்படி அவனுக்கு தெரியும்னு சொல்லி இவன் கேட்பானா? ஆமாம், 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்தோம், 2 பேர்த்துக்கும் நல்லா தான் இருந்தோம். ஆனால் நான் முன்னேறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ணான், அதனால தான் நான் அவனுக்கு கொல்லுன்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில, அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா? சரிப்பா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இழுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கையில அங்கே மேயர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, நீ இது பண்ண வைக்காதன்னு சொல்லல, அப்போ நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் ஒரு பையன் இழுத்துட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ நம்ம லூஃபி சொல்றான், அவனை விட்டு தொலை, இல்லைன்னா அவனுக்கு அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு அதை அவன் பிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை விடுறான்னு சொன்னாலும் அவன் விட மாட்டானா. ஓங்கி ஒரே குத்துவான், அவன் தலை பிச்சுட்டு போகுது. ஆனா அந்த இடத்துல ட்விஸ்ட்டு, அவனுமே அந்த ஜம்சம் ஃப்ரூட்டை தின்றுப்பான். ஆமாண்டா நான் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பிரித்து தான் காட்டுறான் உடம்ப. அப்படியே நம்ம லூஃபி பின்னாடியே அவன் கையை கொண்டு போய் ஒரு பாம்பை வெடிக்க வச்சு அவனை மயக்கமாக்கி அடிக்கிறான். இங்கிட்ட நாமி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா அவனோட லாக்கை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கையில யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பேச்சு கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கையில அந்த இடத்துல பக்கியோட அல்லகை வரான். வந்ததுக்கப்புறம் ஜோரோட்ட பேச்சு கொடுக்குறான். என்னன்னா அவனோட அண்ணன் நம்ம ஜோரை தான் போட்டு தள்ளியிருப்பான் போல, ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் சுத்த விட்டுக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம நாமியும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டு கோபியை தான் காட்டுறானுங்க. கோபி கையங்கலமாக பிடிச்சி ராஜர் இதில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி உனக்கு அவனுக்கு என்ன சம்மதம், எதுக்கு இந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லல. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை இந்த இடத்துல சேரணும்னு, அதனாலதான் நான் இங்க வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அப்ப ஏன் அந்த பார்ல உங்க 2 பேர்த்தையும் ஒன்னா வச்சு பாத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லல. நான் வந்துட்டு ஆலிடாட்ட என்னை கைதியா பிடிச்சி வச்சிருந்தானுங்க, லூஃபி தான் என்னை கண்டுபிடிச்சா காப்பாத்தினான், அவன் தான் என்னை இந்த இடத்துல சேர்த்துக்கவும் சொன்னான், அதனால தான் இங்க வந்து சேரவும் செஞ்சேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே அவன் பேர் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லல, அவன் பேர் லூஃபி, சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியை அவர் சேர்த்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணக்கா சின்ன வயசு லூஃபியை தான் காட்டுறானுங்க. அவன் எந்த இடத்துலையுமே சாப்பிடாம அவன் பாட்டில் உட்காந்துருப்பானா. அந்த இடத்துல போனதுல வம்பிழுத்தா அதே பைரட்ஸ் வரானுங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடம் நல்லாவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லூஃபி சொல்றான், இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, இங்கே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அப்போ அவன் தூக்கி வச்சு நம்ம லூஃபியை அடிக்கலான்னு பார்க்கல. அப்போதான் அந்த இடத்துக்கு சாங்ஸ் வரான். வந்ததுக்கப்புறம் என் மேலே கை வச்ச ரைட்டு, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சுன்னா அவனுக்கு சும்மா விட மாட்டான்னு சொல்லல. அங்கே ஒரு பெரிய சண்டையே போகுது நம்ம சாங்ஸோட குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும். கடைசியில் எல்லாம் அடிச்சுட்டு பாஞ்சதுக்கப்புறம் லூஃபியை காணா எங்கடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கானுங்க. இப்போ பிரசன்ட்ல நம்ம லூஃபியை ஒரு இடத்துல அடைச்சு போட்டுருக்கானுங்க. அந்த இடத்துக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருப்பானுங்க, உப்பு தண்ணியை. நம்ம லூஃபிக்கு வந்து நீந்த முடியாதுல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. அது தெரிஞ்சுமே அவன் கொடுக்க மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இங்கிட்டு பார்த்தாக்கா சின்ன வயசு லூஃபியா அந்த பைரட்டோட தலைவர் இருப்பான்ல, அவன் தூக்கிட்டு போயிட்டு நடுக்கடலில் கொண்டு போயிட்டு இருக்கான். என்னை காப்பாத்த சாங்ஸ் வந்தே வர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவனால எங்கேயும் வர முடியாது, இந்த இடத்துக்கு கன்ஃபார்ம் வர முடியாதுறான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் கீழே ஏதோ ஒரு மிருகம் போற மாதிரி இருக்கு, அது இடிச்சு இந்த போட்டையும் தள்ளி விடுது. அப்போ ஒரு கை வந்து காப்பாத்து யாருன்னு பார்த்தா சாங்ஸ். அவன் வந்து தூக்கி உட்கார வச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து மிருகமும் வருது, இவங்களை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பக்கம் நிக்குது. இவனும் ஒரு மாதிரி தான் நிக்கிறான். கடைசியில 2 பேர் கண்ணில் என்ன தெரிஞ்சுன்னு தெரியல, அது ஒரு மாதிரி பார்த்துட்டு அது இங்கிருந்து கிளம்பிடுது. அந்த நடந்த கலவரத்துல நம்ம சாங்ஸோட ஒத்த கையே போயிடுது பாவம். இங்கிட்டு நம்ம நாமி கழட்டிக்கிட்டு இருப்பான், நம்ம ஜோரோ போட்டு அவன் தொல்லை பண்ணிட்டு இருப்பான் அல்ல கை. ஸோ அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருப்பானா அவன் குத்துன அந்த கத்தி வச்சு. ஆனா கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்ம நாமி பின்னாடி வந்து அடிக்க அவன் பிடிச்சி கழுத்து தெரிய போட்டுறானுங்க. ஜோரோ வந்துட்டு நம்ம லூஃபி முழுசா முழுங்கிடுறான். அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு பாடுறான்னு சொல்லி காட்டுறானா. அங்கிட்டு அவங்க வந்துட்டு நாமி அவனோட குச்சியை வச்சு அடிக்கவும் அது கிராக் விட்டு நம்ம லூஃபி வெளியே வந்துடுறான். அப்படியே கொஞ்சமா வாந்தி இருப்பானா. அப்பதான் அந்த மேப்பும் கீழே விழுகுதா. பக்கி என்ன சொல்றானா, என்னோட மேப்டான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். இங்கிட்டு நம்ம லூஃபியோ அவனோட தொப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு 2 பேரும் அதை எடுத்துக்கிறானுங்க. அப்ப நம்ம ஜோரோ இவனை 4-5 துட்டா வெட்டினாலும் அப்படியே ஒட்டிக்கிறான். இதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் அவனோட சண்டை போட்டாலும் அவனை இவங்கனால சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கல. அப்பதான் நம்ம லூஃபி ஒரு விஷயம் சொல்றான், இங்க பாரு பெட்டி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் தூக்கி போடுவானா, அதை அப்படியே அடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒவ்வொரு பாடி பார்த்து அவனை பிடிச்சி அடைச்சதுக்கு அப்புறம் கடைசியில குட்டி உருவம் வந்து நிக்கிறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை இழுத்துரு ஒரு குத்துவான். அவ்வளவுதான் அவன் ஓட்டுக்கொட்டையை பிரிச்சுட்டு பறந்துடுறான். இங்கிட்டு பார்த்தாக்கா இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து
அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. பண்ணிட்டு இருக்கல நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கல. இல்ல நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்றானுங்க. இதை பாக்குற நான் மியூசோரவும் எவனா இவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறானுங்க. இங்கிட்டு மங்கி டி கார்ப்பு ராஜரை அடைச்சு வச்சிருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்க போறோம் அப்படிங்கிற வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு திரட்டிக்கிட்டு இருக்கான் படைய. இங்கிட்டு நம்ம லூஃபி கிளம்ப போறப்ப அந்த மக்கள்லாம் சேர்ந்து இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுப்பானுங்க. நான் அதை அவன் வாங்காம ஓடுவானா. ஓடுனதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று தோணி திரும்ப பக்கத்துல வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில வாங்கி போட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கிட்டு பார்த்தாக்கா சாங்ஸ் வந்துட்டு அப்பதான் சாங்ஸ் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்ம லூஃபி மட்டும் தனியா உட்காந்துருக்கையில இப்ப என்னாச்சு கை தானே போச்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. இருந்தாலும் என்னாலதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் உங்களை விட பெரிய பைலட் ஆவேன். அந்த இடத்துல எனக்குன்னு ஒரு விசுவாசமான ஒரு குரூப் எனக்குன்னு ஒரு கப்பல்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் நான் தான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஆனா அவங்க முன்னாடி வந்து நிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி ஓகே நீ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்ப நீ தான் அடுத்த ராஜாவாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஹேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான பொக்கிஷம். இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நீ அடுத்து நீ எப்போ எங்கே பார்ப்பியோ அந்த இடத்துல நான் உன்கிட்ட வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பான்னு சொல்லலாம். பத்திரமா வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதனால தான் இவன் ரொம்ப பத்திரமா இதை வச்சிருக்கான் போல. அப்பதான் நாமி அந்த தொப்பியை கொஞ்சம் தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நடந்த அந்த பிரச்சனையில கிழிஞ்சிருக்கும் போல. ஸோ அதை தச்சு கொடுத்துட்டு இந்தான்னு சொல்லிட்டு போறான். அங்கிட்டு பார்த்தாக்கா நம்ம லூஃபி சொல்றான் நம்ம போற இடம் கிராண்ட் லைன்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்டு நம்ம நாமி தனியா போயிட்டு அப்படியே எதையோ ஓப்பன் பண்ணி காதுக்குள்ள டிரான்ஸ்மிட்டர் வச்சு யாருக்கோ துப்பு தொலைவிட்டு இருக்கா. இந்த உமங்கிட்ட என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்ததில்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் உங்க வீடு தேடி வரும். அப்படியே உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.